அவமானங்களை குறித்து சத்தியம் என்ன சொல்லுது? நான் இந்த மாதிரி அவமானத்தை நான் பெற்றிருக்கிறேனே, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, என்னால் வெளியில் ஒவ்வொரு ஊரையும் சந்திக்க முடியலை. அப்படி அவமானத்தோடு இருந்தீங்கன்னா அதையோடு கொண்டு எங்கே போகணுமா? அவர்கிட்ட தான் போகணும். வசனம் சொல்லுது, எபிரேயர் 12வது அதிகாரம் 2-3. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்கு அவர் அவமானப்படுத்தப்பட்டார்னு அர்த்தம். சிலுவையில் அவர் என்ன செய்யப்பட்டாரா? அவமானப்படுத்தப்பட்டார். நீங்கள் நினைக்கலாம், அவர் அதிகமாக ரொம்ப மோசமான நிலைமையில் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார்னு நம்ம கற்பனையில் இருக்கிறதை காட்டிலும் அவர் மிகவும் மோசமாக அங்கு நடத்தப்பட்டார். அவர் ஆடைகளின்றி தொங்குனாராம். யாருக்காக தெரியுமா? நீங்களும் நானும் அந்த அவமானத்தை என்ன செய்யக்கூடாது? சுமக்கக்கூடாது. அவருடைய சீஷர்கள், அவரை நம்பி வந்த கூட்டம், அவருக்கு பிடித்தமான கூட்டம், அத்தனை பேர் மத்தியிலையும் அவர் அங்கே அவமானப்படுத்தப்படுகிறார். எவ்வளோ பெரிய அன்பு இல்லையா? இந்த அவமானத்தை அவர் என்ன செய்யலையா? எண்ணலையா? எப்படி எண்ணாம இருந்தாரா? அவருக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம் நினைக்கிறீங்க? நீங்களும் நானும் மீட்கப்பட போகிறோம், அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட போகிறோம், அவருடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷம்தான் அந்த அவமானத்தை அவர் என்ன செய்யலை? நினைக்கல. அவர்கிட்ட போகும்போது அந்த அவமானங்கள் மறைகிறத நீங்க பார்க்க முடியும். அவருடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறத, உங்களை பலப்படுத்துகிறத, உங்களை தூக்கி நிறுத்துகிறத, உங்க வலி மறைகிறத நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட மாத்திரம்தான் இளைப்பாறுதல் உண்டு. அது அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.